Hi friends, welcome to Gayatri Barni channel. இன்னைக்கு நாம Skoda Rapid Ambition மாடலோட ரிவ்யூ பார்க்க போறோம் friends. Skoda Rapid கார் பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸூரியஸான கார். இது Skoda Rapid Ambition மாடலா இருந்தாலும் இதோட எக்ஸ்டீரியர் லுக் பாத்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல் மாதிரி ராயல் லுக் கொடுக்கும். நாம இப்போ பார்க்க போகிறது 2018 மாடலோட Skoda Rapid Ambition டீசல் இன்ஜின். இது கூடவே கரண்ட் டாப் மாடல் ஃபீச்சர்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் இருக்குது, அப்புறம் ஐஸ் கியூப் பேட்டர்னில் டிஆர்எல் லேம்ப் இருக்குது, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃப்ராக் லேம்ப்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கிரில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரில்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இதில் டயர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீல்ஸ் நம்மளோட ரோடுக்கு சூட்டபிளான டயராக இருக்கும். பேக்கில் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லைட் எரியும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான லுக் நம்மளுக்கு கொடுக்கும். இதில் ரியர் விண்டு ஷீல்டு டீஃபாகர் நம்மளுக்கு வருது. Skoda Rapid Ambition மாடலில் பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது, டீசல் இன்ஜினும் இருக்குது. பெட்ரோல் இன்ஜின் 1600 சிசி அண்ட் டீசல் இன்ஜின் 1500 சிசி. ரெண்டு இன்ஜினுமே ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். இதில் டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 180 km/h வரைக்கும் நம்ம ரீச் பண்ணலாம். இந்த Skoda Rapidோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரோட ரைடு குவாலிட்டியும் இந்த இன்ஜின் சவுண்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் கார் ஃபீலிங் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இதோட இன்ஜின் சவுண்ட் இருக்கும். இதோட இன்டீரியர் லுக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரூமி எஃபெக்ட் கொடுக்கும். இது 5 சீடன் கார். இதோட சீட் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியலில் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பெஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் சீடன்னு நம்ம சொல்லலாம். இதோட இன்டர்னல் டெக்னாலஜியும் ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கும். இந்த காரோட பில்டு குவாலிட்டி அமேசிங்காக இருக்கும். இந்த பட்டன்ஸோட பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நம்மளுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஸ்டைலிஷ் லுக் நம்மளுக்கு கொடுக்கும். இதோட ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுவே ஆனிக்ஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் ஃப்ளாட்டாக இருக்கும். அது இன்னும் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸியாக இருக்கும். டில்ட் அண்ட் டெலிஸ்கோப் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இதில் ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு 2 ஏர்பேக்ஸ் இருக்குது. இதுவே டாப் அண்ட் ஸ்டைல் மாடலில் சைட் பேக்ஸும் இன்க்ளூட் பண்ணி 4 ஏர்பேக்ஸ் நம்மளுக்கு வரும். டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு லார்ஜ் க்ளோ பாக்ஸ் இருக்குது. இந்த காரில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடு மேனுவல் கீர் பாக்ஸ் இருக்குது. டாப் அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீடு கீர் பாக்ஸ் இருக்கும். இதில் டிரைவர் சீட் ஹைட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சியாக டிஜிட்டலைஸ்டாக ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிளியராக தெரியும். டிரைவர் பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் கார்டு ஹோல்டர் வருது. எத்தனை கார்டு வேணாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இதில் 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் 4 ஸ்பீக்கர்ஸோடு வருது. இந்த மியூசிக் சிஸ்டமில் எஃப்எம் இருக்குது, மீடியா இருக்குது, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியும் நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. அது இல்லாமல் கேபிள் யூஸ் பண்ணி மொபைலில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். மொபைலில் வர ஆப்ஸ்லாம் நம்ம டச் ஸ்க்ரீன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் சிஸ்டமும் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்குது. இதில் சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு சென்டரில் அட்ஜஸ்டபிள் ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது. ரிவர்ஸ் சென்சார் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா நம்ம ஆட் பண்ணி இந்த டிஸ்பிளேலேயே நம்ம வியூ பார்த்துக்கலாம். ரியர் சீட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரியர் ஏசி இருக்குது. 1 பாட்டில் ஹோல்டர் இருக்குது. சன்பிளென்ஸ் இருக்குது. ஸ்மால் ஹூக் கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்லேயும் ஆர்ம் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 450 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி இருக்கும். நல்லா ஒரு ஸ்பேஷியஸான பூட் ஸ்பேஸ். இதில் 14 இன்ச் ஸ்பேர் வீல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கீயோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் 3 பட்டன் இருக்குது. காரை லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் எல்லா விண்டோஸும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி அன்லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்லாக் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லா விண்டோஸும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும்.
இது கார் ஹீட்டாக இருந்துச்சுன்னா விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த ஸ்கோடா ரேபிட் காரோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 16 to 18 km/L நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த காரோட ரன்னிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 to 4.5 rupees/km தான் வரும். இந்த ஸ்கோடா ரேபிட் காரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhsலேருந்து 15 lakhs வரைக்கும் இருக்குது. ஒரு கார் மாடல் பொறுத்து காஸ்ட் வேரி ஆகும். இப்போ நம்மளுக்கு வர ஸ்கோடா ரேபிட் கார்லாம் பார்த்தீங்கன்னா BS4 மாடல், அதாவது பாரத் ஸ்டேஜ் 4 மாடல் வருது. இந்த காரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 3 months வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்புறம் ஏப்ரல் 2020லேருந்து BS6 எரால பெட்ரோல் இன்ஜின் ஸ்கோடா ரேபிடில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்கோடா ரேபிடில் BS6 எராலேயே டீசல் இன்ஜின் நம்ம ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம். ஸ்கோடா ரேபிடோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கார் பார்த்தீங்கன்னா 2021 லான்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக்கு பார்த்தீங்கன்னா இதை விடவே ஃப்ரண்ட்டில் இருக்கிற கிரில், ஹெட் லேம்ப்பு, DRL, சைடில் இருக்க டிசைன், பேக்கில் இருக்க LED டெயில் லேம்ப்பு இதெல்லாம் இன்னும் ஸ்டைலிஷாக அமேசிங்காக வரப்போகுது. இந்த காரோட ரிவ்யூ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த காரோட ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.